நம்மளுடைய பக்கத்து நிலத்துக்காரர் வேறு ஒருத்தருக்கு விற்கும் போது அவர் சர்வே எண்ணுடன் சேர்த்து நம்மளுடைய நிலத்தின் சர்வே எண்ணையும் இடைச்சொருகள் பண்ணி விற்பனை செஞ்சிருவார். ஒரு தவறு. அடுத்து ஒரு நம்ம நிலத்துக்கு பக்கத்து நிலத்துக்காரருடைய நிலத்தை ஒருத்தர் எழுதி வாங்கும் போது அவருடைய சர்வே எண்ணுடைய சேர்த்து நம்மளுடைய நிலத்தையும் இடைச்சொருகள் பண்ணி எழுதி வாங்கிடுவார். ஆனால் ஆக மொத்தம் இது இரண்டுமே மோசடி தான். நம்ம நிலத்தை திட்டமிட்டு அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவங்க அந்த சர்வே எண்ணை இடைச்சொருகள் பண்ணி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளில் நம்ம நிலத்தை மீட்டெடுப்பதற்கு எந்த மாதிரி யுக்திகளை நம்ம கையாளணும்? ஃபர்ஸ்ட், இதுக்கு 2 வகையில் நீங்க புகார் மனு கொடுத்து இரண்டுமே மோசடியா என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தயவு செய்து இந்த புகார் மனு எழுதும் போது நீங்க என்னுடைய பத்திரத்தை ரத்து பண்ணுங்க, இவங்க மோசடி செஞ்ச பத்திரத்தை ரத்து பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது, உரிமையியல் நீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கு. ஆனால் நம்ம உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்பு இது மோசடியாக நடந்திருக்கா இல்லையா என்பதை விசாரணை செய்து ஒரு அறிக்கை பெறுவதற்கு அந்த குற்றப்பிரிவு காவல்துறையையும் நாடலாம், 2வது பதிவுத்துறை தலைவரையும் நம்ம நாடலாம். அப்படிப்பட்ட 2 நபர்களை நாடுவதற்கு நம்ம ஒரு புகார் மனுவை பிரத்யேகமாக தயார் பண்ணணும் அப்படின்னா, இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் இது பசலி ஆண்டுன்னு இருக்கு, இந்த பசலி ஆண்டுல எங்களுடைய தாத்தா பெயர் இருக்கு, அது பின்னிட்ட காலங்கள்ல யூடிஆர்ல மாற்றம் செய்யப்பட்டு அந்த யூடிஆர் மூலம் அவங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க, வேற யாருக்கா வித்திருக்காங்க அப்படின்னு ஒரு தவறு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா, சார் யூடிஆர்ல எங்க பேர்ல தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் எழுதும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இடைச்சொருகள் பண்ணி அவங்க அப்படியே ஒரு 2 சர்வே எண் அவங்க எண்ணு 3வது சர்வே எண் எங்க என்ன சேர்த்து அவங்க எழுதிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது சம்பந்தமாக நான் புகார் அளிக்கிறோம் அப்படின்னா இது மோசடி ஆவணமாகவே கருதப்படுது. இந்த மோசடி ஆவணத்தை விசாரணை செய்வதற்காக நீங்க மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பலாம், இல்ல அப்படின்னா பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பலாம். பதிவுத்துறை தலைவர் துணை பதிவுத்துறை தலைவருக்கு ஃபார்வர்ட் செய்வார். ஃபார்வர்ட் செஞ்சு அதை விசாரணை நடத்துவார். இந்த மாதிரி விசாரணை நம்ம இப்ப சமீபத்தில் அனுப்பிய மனுக்களுக்கும் நடந்திருக்கு. அதனால விசாரணையே செய்ய மாட்டாங்க, இந்த மனுவை கொடுத்த உடனே தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு யாராச்சும் தயவு செய்து நினைக்காதீங்க. 2வது, குற்றப்பிரிவு காவல்துறையும் இதை தினம் விசாரிச்சு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும். இந்த மோசடி ஆவணங்களில் இந்த நிலத்தை அபகரிக்கும் நபர்கள் மீது தினமும் நம்ம பேப்பர்ல பார்க்கலாம், ஒரு சில இடங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டே வருது. அப்ப நீங்க எழுதும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல நல்லா எழுதுக்கு முன்பு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, தயவு செய்து 77A பத்திரத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இந்த பத்திரமானது இந்த மாதிரி என்னுடைய இடத்தை இடைச்சொருகள் பண்ணி பதிவு செய்யப்பட்டது, உண்மையிலேயே அந்த ஆவணங்களின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்டிருக்கா, சார் பதிவாளர் விசாரணை செஞ்சிருக்கா, இதுக்கு முந்தைய அந்த பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கையும் இந்த பதிவு சட்ட விதிகளும் அந்த பதிவு சட்டமும் கடைபிடிக்கப்பட்டிருக்கா என்பதை நம்ம இதுல குறிப்பிட்டு எழுதணும். அதாவது முதல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மோசடி ஆவண பதிவு குறித்து முழுமையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது பதிவு சட்டம் 1908 பிரிவு 81, 82 மற்றும் 83 கீழ் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு தாக்கல் செய்யும் புகார் மனு. இதுல அப்படியே இந்த பதிவுத்துறை தலைவர்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைன்னு வச்சுக்கலாம், இல்ல மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைன்னு வச்சுட்டு நீங்க புகார் மனுவை அப்படியே தொகுத்து எழுதலாம். இதுல முதலாவதாக மனுதாரர் பேர் எழுதிடுவோம். இது 2வது எதிர் மனுதாரர். இது நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், எக்ஸ் ஆர்மி, 2வது கிட்டத்தட்ட ஒரு 71 ஏஜ் ஆயிடுச்சு, அடுத்து தீவிர உடல்நிலை குறைவுல இருக்கிறாரு. அவருக்காக நம்ம பிரத்யேகமாக தயார் செய்து கொடுத்த மனு. உண்மையில இந்த மனுவை நான் டிஸ்கிரிப்ஷன் இணைக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், எதிர் மனுதாரர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க. 2வது பெறுநர் பதிவுத்துறை தலைவர், இல்ல அப்படின்னா மத்திய இல்ல மாவட்ட குற்றப்பிரிவு. அப்ப தெளிவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி இந்த மாவட்டம், இந்த தாலுகாவுல, இந்த கிராமம் சர்வே எண்ணை, இந்த பதிவு ஆவணம், ஒரு ஆவணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆவணத்தின் மூலம் மோசடி முறையில் பதிவு செய்யப்பட்ட கிரை ஆவணத்தை விசாரித்து, நல்லா கேட்டுக்கோங்க பொருள்ல, கிரை ஆவணத்தை விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பதிவு சட்டம் 1908 செக்ஷன் 81 அண்ட் 82 அண்ட் 83 மற்றும் பாரதிய நியாய சங்கீதம் 2023 செக்ஷன் 201, 227, 228, 229, 319 மற்றும் 338 அண்ட் 340 கீழ் சட்ட பிரிவுகளை குற்ற வழக்கு பதிவு செய்யணும். அவங்க மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏடுகளில் திருத்தம் செய்தல், இணையதளத்தில் திருத்தம் செய்தல், மோசடியாக பதிவு செய்தல், சாட்சியங்கள் அளித்தல், இது போன்ற அரசு ஊழியர்களை ஏமாற்றுதல், இது போன்ற விடயங்களை செய்ததற்கு இந்த செக்ஷன்கள் மேட் அவுட் ஆகும். இதுல நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க
அதாவது மாவட்ட பதிவாளராக இருந்தால் இல்ல பதிவுத்துறை துணைத் தலைவராக இருந்தால் பதிவுத்துறை தலைவராக காவல்துறைக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு எழுதணும். இதே குற்றப்பிரிவு அதாவது மாவட்ட மற்றும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையாக இருந்தால் நேரடியாக நீங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு எழுதணும். ரெண்டாவது பார்வையில அதோடைய ஆவணங்கள், ரெண்டாவது அந்த பசலி ஆண்டுல எந்தெந்த பசலி ஆண்டு இருந்துச்சு, அவங்களுடைய சர்வே எண் என்ன என்பது போன்ற அனைத்து தகவலையும் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். ரெண்டாவது வில்லங்க சான்றிதழ், தற்போது இருக்கக்கூடிய பட்டா, அவங்க பேர்ல இருக்கக்கூடிய பட்டா. இதுல மெயினா நான் ஆல்ரெடி சொன்னேன், மனுதாரர் விவரம். இத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதிட்டு வரணும். அப்பதான் ஒரு அந்த மனுவானது 100% வந்து முழுமையாக எழுத முடியும். ஃபர்ஸ்ட் மனுதாரர் விவரம், இதுல என்னெல்லாம் நம்ம குறிப்பிடன்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா, இந்த மாவட்டம், இந்த தாலுகா, இந்த கிராமத்தில் பூர்வீகமாக கொண்ட மனுதாராகிய நான் 73 வயது மூத்த குடிமகன், இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வரும் உடல்நலம் குன்றியவன். ஆகையால் என்னுடைய மனுவை நீங்க முதியோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் மூத்த குடிமக்கள் நல சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து எனக்கு உண்மையிலேயே அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அரசின் முதியோர் பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படையில் இம்மனுவை முன்னுரிமை அளித்து வழங்கப்படணும். அதாவது பதிவு சட்ட விதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவுத்துறை தலைவர் அனுப்பிய சுற்றறிக்கைகள் எல்லா துறைகளிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூத்த குடிமக்கள் மற்றும் இந்த உடல்நலம் குன்றியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில விசாரணை நடத்தணும். நீங்க அவங்களும் ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணி வச்சுட்டு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு விசாரணை நடத்தக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடிய மனுக்களை முன்னுரிமையின் அடிப்படையில நீங்க விசாரணை நடத்தணும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இதுல நம்ம முழுமையாக குறிப்பிட்டிருக்கோம். ஏன்னா அவர் வயதாயிடுச்சு, அதனால அவருக்கு வந்து முன்னுரிமையின் அடிப்படையில விசாரணை நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து சொத்தின் விவரம். இந்த சொத்து எங்க இருக்கு, என்ன ஏது போன்ற அனைத்து தகவலையும் நம்ம இதுல இணைச்சிருக்கோம் சொத்தின் விவரத்துல. அடுத்து உரிமை ஆதாரங்கள். இந்த சொத்து எனக்கு தான் உரிமை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கோ அதை இந்த 3வது பத்தியில நம்ம குறிப்பிடுறோம். உரிமை ஆதாரங்கள். இந்த பசலி ஆண்டு சொல்றோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 1382, 1385, 1395 பசலி ஆண்டுகள்ல இது அனைத்துமே என்னுடைய தாத்தா பேர்ல தான் இருந்துச்சு என்பதை சுட்டி காட்டக்கூடிய அந்த சொத்தின் ஆதாரத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னா, 4வது பேராவோட யூடிஆர் காலத்தில் நடைபெற்ற சட்டவிரோத மாற்றங்கள் எப்படி மாறி இருக்கு, யாரு பேர்ல இருந்து எப்படி மாறி இருக்கு, இந்த ஏ ரிஜிஸ்டர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து நம்ம இது இப்போ பட்டா மாற்றம் செய்வதற்கு அவங்க ஏதாச்சும் ஆவணம் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல. அப்ப இதெல்லாம் முழுமையாக நம்ம இதுல குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து 5வது பேராவாக மோசடி பதிவு செய்யப்பட்ட ஆவணம் எப்படி மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, எப்படி உங்களுடைய பூர்வீக சொத்தின் அந்த சர்வையில் இடைச்சொறுகள் பண்ணப்பட்டிருக்கு என்பதை நம்ம தெளிவாக அதுல தெளிவாக குறிப்பிட்டது. அவர் வந்து இந்நாட்டில இருந்து இந்த 2 சர்வை எண்ணில் இவ்வளவு இடங்கள் வாங்குறாரு. வாங்கும் போது இந்த 3வதாக எங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த சர்வை எண்ணை, அந்த நிலத்தின் சர்வை எண்ணை இடைச்சொறுகள் பண்ணி எழுதி வாங்கியிருந்தாரு. அந்த இடைச்சொறுகள் எப்படி நடந்திருக்கு என்பதை நம்ம தெளிவாக குறிப்பிடணும். அந்த இடைச்சொறுகள் பண்ண நிலத்துக்கான பட்டா, பசலி ஆண்டுக்கான அந்த அடங்கள் எல்லாமே என்னுடைய தாத்தா பேர்ல இருக்கு. இதற்கு அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் பேர்ல பட்டாவும் இல்லை, ஆவணமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் திட்டமிட்டு இடைச்சொறுகள் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்வையிடாமல் பதிவு செய்த அந்த சப் ரிஜிஸ்டர் வந்து குற்றவாளியாக நம்ம இதுல சித்தரிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, மோசடி நடைபெற்ற விதம், எப்படியெல்லாம் மோசடி நடைபெற்றிருக்கு. அதாவது ஒருவருடைய பட்டாவை இணைக்கல, இல்ல வாரிசு சான்றிதழ் இணைக்கல, இல்ல டெத் சர்டிபிகேட் இணைக்கல. 2வது அளவுகளை மாத்தி மாத்தி குறிப்பிட்டு எழுதுவாங்க. ஒரு அரை சென்ட் கம்மியாகவும் 1/2 சென்ட் அதிகமாகவும், இல்ல அப்படின்னா அந்த 40க்கு 30 இந்த மாதிரி அளவுகளை மாத்தி மாத்தி குறிப்பிட்டு இந்த மோசடி நடைபெறுவதற்கு அவங்க ஒரு வழிவகை செய்வாங்க. அடுத்து இந்த சட்டப்பிரிவுகள்ல என்னென்ன சட்டப்பிரிவுகள்ல அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும், எப்படியெல்லாம் எடுக்கலாம், யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பது போன்ற தெளிவான ஒரு பேராவை நம்ம தொகுத்து இருக்கோம். கடைசியாக என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுலயும் சில உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 4 உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம ரெஃபர் பண்ணி அவருக்காக பிரத்யேகமா அந்த மனுவை தயார் செஞ்சு கொடுத்துருக்கோம். உண்மையிலேயே வந்து அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து இதுல கட்டாயமா சுட்டி காட்டணும் அப்படின்னு நம்ம ஒரு நினைச்சு கட்டாயமாக அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் வழக்குல என்ன சொல்றது உச்ச நீதிமன்றம் அப்படின்னா, மோசடி மூலம் பெறப்பட்ட எந்த உரிமையையும் சட்டப்படி நிலைக்கத்தக்க முடியாது. நீங்க மோசடியாக எதுதான் நீங்க வாங்கினாலும் அது சட்டப்படி உங்களுக்கு கிடையாது. மோசடி மூலம் பெறப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றத்திலும் செல்லாது. 2வது, மேலும் நீதிமன்றத்தை ஏமாற்றி பெறப்பட்ட உரிமைகள் பூஜ்ஜியமாகும், 0 உரிமை. நீங்க நீதிமன்றத்தை ஏமாத்தலாம், இல்ல நீங்க வந்து ஆவணத்தை ஏமாத்தலாம். இப்படியெல்லாம் ஏமாத்துவது தெரிய வரும் பட்சத்துல கட்டாயமாக அது உங்களுக்கு
சாதகமாக இருக்காதுன்னு முதல் வழக்குல சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். இரண்டாவது ஒரு வழக்குல என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற ஒரு வழக்குல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த மோசடி மூலம் பதிவு செய்யப்பட்ட எந்த சட்ட நடவடிக்கைகளும் அல்லது ஆவணமும் முழுமையாக செல்லாது. நீங்க மோசடியாக ஒரு சட்ட ரீதியாக நீங்க அணுகாமல் மோசடியாக நீங்க பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே செல்லாது. மோசடி மூலம் உருவாக்கப்பட்ட அந்த உரிமை சட்டப்பூர்வமாக உங்களுக்கு நிலைத்து நிற்காது. நீங்க உரிமையை நிலைநாட்டம் சொல்லி மோசடியாக ஒரு ஆவணத்தை பதிவு செஞ்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிக்காது அப்படிங்கிறது. அடுத்து ஒரு மூன்றாவதாக ஒரு வழக்குல என்ன சொல்றது அப்படின்னா உச்ச நீதிமன்றம், ரெண்டாவது இந்த மோசடி மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அது உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஆவணமாக கிடையாது. ஆனால் அந்த ஆவணம் சட்டப்படி உரிமையை உருவாக்காது. நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க மோசடியாக என்னதான் செய்தாலும் அது எந்த விதத்திலும் உங்களுக்கு உரிமையை நிலைநாட்டாது. அத்தகைய ஆவணங்களை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தாமாகவே ஆய்வு செய்து, நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் மிக முக்கியமான ஒரு வழக்கு. மோசடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, நீங்களே விசாரணை செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு முன் வாங்க. முன் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கலாம், அதற்கான தீர்ப்பையும் நீங்க வழங்கலாம் என்று ஒரு ஆகச்சிறந்த ஒரு வழக்கில உச்ச நீதிமன்றம் முழுமையாக இதுல சொல்லியிருக்கு. அதிகாரிகளும் அலுவலர்களும் தானாக முன் விசாரணை நடத்துங்க மோசடி சம்பந்தமாக அப்படிங்கிறாங்க. அடுத்து நான்காவதாக ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் சொல்லு, மோசடி மூலம் பெறப்பட்ட உரிமைகள் எதுவும் சட்டத்தில் பாதுகாப்பு பெற முடியாது. நீங்க மோசடியாக ஒரு ஆவணத்தை உருவாக்கிட்டு நம்ம நீதிமன்றத்தை நாடி சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு பெறலாம், நமக்காக சாதகமா வரும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படி வரும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது நீதிமன்றத்துக்கு தெரியும் பட்சத்தில் கடுமையான ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்பது போன்ற இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் இந்த 4 தீர்ப்புகளும் மோசடி ஆவணத்துக்கு எதிரான தீர்ப்புகள். இந்த மோசடி ஆவணத்துக்கு எதிரான தீர்ப்புகளை நம்ம இந்த மனுவில் அவருக்காக நம்ம தொகுத்து சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து முக்கியமானது பிரேயர். பிரேயர் ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, எங்கேயுமே பிரேயர்ல நீங்க துளி அளவும் இந்த ஆவணத்தை ரத்து செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி ரத்து செய்யுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னாலே அங்கேயே நம்ம பெட்டிஷன் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏனால் இந்த 77A 77B படி ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை நீதிமன்றம் அந்த லாட்ஜ் பெஞ்ச் பதிவுத்துறை தலைவர்கிட்ட இருந்து, பதிவுத்துறை துணைத் தலைவர்கிட்ட இருந்து, மாவட்ட பதிவாளர் சார்பு பறிச்சிருச்சு. அதனால அந்த ரத்து செய்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கீழமை நீதிமன்றம், இந்த ஜுடிஷியல், அதாவது இந்த OS வழக்குகளை நடத்தக்கூடிய உரிமையல் நீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கு. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்வதற்கும் இது சம்பந்தமா மோசடி சம்பந்தமான அறிக்கையை கொடுப்பதற்கு மட்டும் பிரேயர்ல கேளுங்க. அதை தவிர்த்து இதை ரத்து செஞ்சிருங்க அப்படின்னா உங்க பெட்டிஷன் குப்பையில போட்டுருவாங்க. பல நபர்கள் இதைத்தான் இந்த அளவு நீங்க பண்ணிட்டு வரீங்க. இன்னும் ரத்து செய்வதற்கான அப்பீல் சாதகமா வரல, வந்துச்சு அப்படின்னா நம்ம அதற்கப்புறம் அதை பயன்படுத்தலாம். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.